இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண இந்த அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாரையும் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கிங்டம் ஆஃப் காட்ல இருந்து இங்க வந்து சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இயேசுவானவர் சொன்னதை தான் பின்பற்ற வேண்டுமே தவிர அப்போஸ்தலர்கள் சொன்னதை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு ஒரு கூட்டம். ரெண்டு பிரச்சனைகளால சபைகள் சீரழிந்து போகிறது. ஒன்று, வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், உபத்திரவங்கள். இரண்டாவதாக, உள்ளே இருந்து வரக்கூடிய கள்ள போதகங்கள். ஒருத்தர் வந்து ஒரு டைரி கொடுத்தாரு. கொடுக்கும்பொழுது அதில் சில பேர்லாம் வந்து போல்டு லெட்டரில் எழுதிருந்துச்சு. நான் கேட்டேன், ஏன் சில பேருடைய அவங்களாம் பெரிய ஊழியக்காரர்கள். நான் அப்படின்னா என்ன புரியலையே அப்படின்னா, இல்லை அவங்களாம் பெரிய ஊழியக்காரர்கள். இல்லை எந்த விதத்தில் பெரியவர்கள், எந்த விதத்தில் சிறியவர்கள்? சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். அதாவது அந்த நாளிலே ஆதி அப்போஸ்தல திருச்சபைகள் எப்படி இருந்தன என்றும், அது எல்லா நாட்களிலும், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையிலே வரும் வரைக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்றும் நாம் பார்த்து கொண்டு வரும்பொழுது, இப்பொழுது எப்படி இருக்கின்றன என்று சொல்லி தீர்க்கமாக ஆராய்ந்து வருகிறோம் வேத சத்தியத்தினுடைய அடிப்படையில். பேதுருவானவர் எழுதின நிருபங்கள் மூலமாக அவருடைய சுவிசேஷத்தை நாம் வாசித்துக் கொண்டு வருகிறோம். இந்த சுவிசேஷத்தில் விசேஷமாக நியாய தீர்ப்பை குறித்து மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஒரு கான்ட்ராஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு வித்தியாசமாக காணப்பட்டாலும் அது ஒற்றுமையாக இருக்குது. அதாவது இது பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க, கான்ட்ரான்னு சொல்ல பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, முதலாவது அதிகாரத்தில் அதிகமாக அவர்களை தேற்றி அவர்களுடைய துன்பங்களிலே அவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் விசுவாசத்தை விட்டு போகாமல், நீங்கள் நிற்கிற கிருபை உண்மையான கிருபை தான் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே வந்தவர். இந்த ரெண்டாவது நிருபத்தில் அதே மக்களுக்கு நான் ரெண்டாவது நிருபத்தை எழுதும்போது என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது, ஆனால் அந்த பொறுமையிலே உங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து போகாதபடிக்கு, நிர்விசாரமாய் போகாதபடிக்கு, அல்லது கள்ள தீர்க்க தரிசிகளால் நீங்கள் வழி தப்பி போகாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள்னு எச்சரிக்கை பண்ணுறார். அங்கே வந்து உற்சாகப்படுத்துவதை நாம் பார்த்தோம். இங்கே அதே சுவிசேஷத்தினுடைய அடுத்த பகுதியாக அவர் எச்சரிக்கை செய்கிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தர் வருவார், கர்த்தர் வரப்போகிறார், அதை வரமாட்டார்னு சொல்லி ஒரு குரூப்பு ஆரம்பிச்சு. கர்த்தர் வரமாட்டார், அல்லது என்ன சொன்னாங்க, வந்துட்டார். முதல்ல வந்துட்டார். எப்போ? முதலாவது வருகையே வந்துட்டார். அல்லது என்னது, பரிசுத்த ஆவியானவர் வந்த போதே கர்த்தர் வந்துட்டார். உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு. இதெல்லாம் நடந்துருச்சு. எப்போ? இயேசுவானவர் எழுந்த போது சில பரிசுத்தவான்களும் எழுந்தாங்களே, அதில் உயிர்த்தெழுதல் நடந்து முடிந்துவிடுது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்த பரலோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது. அதனால் இங்கே பாவம் இல்லை, சாபம் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம். 72 கன்னிகள் கொடுக்கப்படும். என்ன வேணாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் எழுதுறாரு. நான் ரெண்டாவது நிருபத்தை எழுதுறேன். முதல் 2 வசனங்களை வாசிங்க. முதல் 2 வசனங்களை. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்போது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். தூங்காதீங்கடா அப்படின்னு சொல்றாரு. உண்மையான மனதுன்னு நான் சொல்றேன். உள்ளான மனதை அப்படி எழுப்பி விட்டு தட்டி எழுப்புறேன். எழுதினுடைய நோக்கம் என்ன? இதில் இந்த 2 வசனங்களிலையும் அவர் இந்த 2வது நிருபத்தை எழுதினுடைய நோக்கத்தை எழுதுகிறார். இதே போல நம்ம இந்த முதலாவது நிருபத்தை எழுதின நோக்கத்தையும் அதனுடைய கடைசி, அதாவது 5வது அதிகாரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். என்ன சார்? 5வது அதிகாரம் 12வது வசனத்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் உங்களுக்கு புத்தி சொல்லும்படி, உங்களுக்கு புத்தி சொல்லும், நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபையை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானோவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். ஆமாம், அவர் சுருக்கமாக எழுதிட்டாரு. நம்ம தான் பெருக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அவ்வளவு காரியங்கள் பொதிந்து இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆழமான சத்தியத்தை அப்படியே என்ன சொல்லாது, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இட்ஸ் பிரெக்னன்ட் வித் மீனிங் அப்படின்பாங்க. இது அதாவது தோண்ட வந்துட்டு இருக்கு. ஆமாம்,
சில பேருக்கு தோண்டும் போது கஷ்டமாக இருக்குது, ஏன்டா இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு வரும். ஆனால் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் அவர். எதற்காக எழுதுகிறார்? பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி. என்ன ரீசன்? ஏற்கனவே பார்த்தபடி எழுதியிருக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள், அதை அப்போஸ்தலராகிய இவன் சீஷர்ஸ்ல வந்து அதை எப்படி இது பண்ணியிருக்கிறாங்களோ அந்த வசனத்தை வந்து திரும்பவும் நினைப்பூட்டுறாரு. திரும்ப அதாவது இயேசுவானவர் சொன்னதையும் அப்போஸ்தலர்கள் சொன்னதையும் நினைப்பூட்டுகிறார். என்ன சொல்லுவோம், நீங்கள் சொல்லுங்கள். நினைவுபடுத்த மறுபடியும் இன்னொரு விஷயம் அதை சொன்னதையே உறுதிப்படுத்த முடியாது. இந்த 2ஆம் நிருபத்தையும் அதை மேற்கோள் காட்டுறேன். நான் மெட்ராஸ் பாஷையில் இன்னொரு தபா சொல்கிறாரு, 2வது தடவை சொல்கிறாரு. ஒரு கொஸ்டின் இதில் எனக்கு வருது. என்னென்னா, அதாவது இயேசுவானவர் சொன்னதை நம்ம கேட்போம், ஏன்னா அவர் கடவுள், அவர் இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தார். அவர் என்னென்னலாம் போதித்தாரோ அதெல்லாம் நம்ம கேட்போம். அவர் என்னெல்லாம் சொன்னாருன்னா, மனம் திரும்புங்கள்னு சொன்னார், அன்பாக இருங்கள்னு சொன்னார், நல்ல அதாவது உபதேசங்கள்லாம் சொன்னார். மத்தேயு 5வது அதிகாரத்துலலாம் பார்த்தோன்னா 5, 6, 7 மலை பிரசங்கத்தில் எத்தனையோ அருமையான உபதேசங்களை சொன்னார். ரொம்ப அழகாக இருக்குது நம்ம கேட்கறதுக்கு. அப்புறம் பரலோக ராஜ்யம், அவர் என்ன சொல்கிறாரு, சர்ச்சு சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கன்னு சொன்னார். பரலோக ராஜ்யத்தில் தான் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்தார். ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் வழி தப்பி போய்விட்டார்கள். இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண இந்த அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாரையும் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கிங்டம் ஆஃப் காட்ல இருந்து இங்கே வந்து சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆக சர்ச்சில் வந்து என்ன செய்கிறாங்க, முன்னாடி வந்து நான் உங்களுக்கு வேறு போதகர்கள் இருக்க வேண்டாம், யாரையும் பிதாவென்று அழைக்காதீர்கள், நீண்ட அங்கிகளை போடாதீங்க, அப்படி இப்படின்னு ஆண்டவர் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன செஞ்சாங்க, இங்கே வந்து அதே மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆக நாம் இயேசுவானவர் சொன்னதைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர அப்போஸ்தலர்கள் சொன்னதை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு ஒரு கூட்டம். இங்கே வந்து எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் இல்லை ரெண்டையும் ஈக்குவலா சொல்றாரு. என்னென்ன ரெண்டையும்? பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும். ரெண்டுக்கும் ஒரு ஈக்குவல் வெயிட் கொடுக்கிறாரு. அதாவது அப்போஸ்தலர் முன்பதாக உள்ள தீர்க்கதரிசிகளுடைய அந்த புத்தகங்களையும், அதாவது வேத சத்தியங்களையும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளையும், நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடி ஒரு தடவை சொல்லி இருக்கிற ரொம்ப தெளிவாக இப்போ மறுபடியும் சொல்லுகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தார்? இது வரைக்கும் இந்த 2 நிருபங்களில் என்ன கட்டளை கொடுத்து சொல்லி கொண்டு வந்தார்? சுவிசேஷத்தில் எப்படி வாழ்வது. உங்களுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது, உங்களுடைய சோதனை காலத்தில், உங்களுடைய உபத்திரவ காலத்தில், நீங்கள் அநீதியாக தண்டிக்கப்படும் பொழுது, உங்கள் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக சக்திகள் வரும் பொழுது, உங்களுடைய பொருட்களை எல்லாம் சூறையாடும் பொழுது, உங்களிலே அநேகருடைய சரீரத்திலே நீங்கள் அவயவங்களை இழந்த போது எப்படி சுவிசேஷத்தில் இருக்க வேண்டும். இது ஒரு பக்கம். வெளியிலேருந்து வந்த பிரச்சனைகள், உள்ளிருந்து பிறந்த பிரச்சனைகள், அதாவது 2 பிரச்சனைகளால சபைகள் சீரழிந்து போகிறது. ஒன்று வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், உபத்திரவங்கள். 2வதாக உள்ளே இருந்து வரக்கூடிய கள்ள போதகங்கள். இந்த கள்ள போதகர்களுடைய வாழ்க்கை என்ன? இதை எப்படி கேட்டுக்கு நேராக போகிறார்கள். அவங்க கெட்டு போறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கேட்டுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆக 3 உதாரணம் சொல்றார். ஒன்று, தேவதூதர்களை விடல. 2வதாக நோவாவுடைய காலத்தில் உலகம் முழுவதும் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக சோதம் கொமோரா அக்னியாலே அழிக்கப்பட்டது. அப்போ A, B, C இதெல்லாம் எப்படின்னா 9வது வசனத்தில் கொஞ்சம் வைப்பா, உன்னை அழிக்கிறதுக்காக நான் வரல, என்ன செய்யறான், ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை அழிக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். இதை திரும்ப வந்து அவங்க அக்கிரமக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ரொம்ப ஒரு பெரிய பட்டியலே போட்டு சொல்லியிருக்கிறார். பெரிய பட்டியலே. இதான் நிறைய பேர்ல நம்ம பேசும்போது சொல்லுவாங்க, அதாவது கள்ள தீர்க்க தரிசனங்கள் அதெல்லாம் பற்றி பேசும்போது ஆமான்பாங்க. இவர் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னு சொன்னோட பொய்யோன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். நான் அதையும் குறித்து பார்த்தேன். அதாவது பவுலடியார்
கள்ள தீர்க்க தரிசனத்தை மட்டும் சொல்கிறாரா, அதுக்கு மட்டும் எதிராக பேசுறாரா, கள்ள தீர்க்க தரிசனுடைய பெயரை சொல்றாரான்னு பார்த்தா சில இடங்கள்ல பெயரை சொல்லிட்டார். சில இடங்கள்ல ரொம்ப தெளிவாக இப்படிப்பட்டவர்கள் அறிவிலை போலவர்கள் என்று சொல்லி பேரை சொல்றாரு. விசுவாசமாகிய கப்பல் சேதம் பண்ணினார்கள் என்று சொல்லி ஒருத்தர், என்ன தேமா என்னை விட்டு இந்த உலகத்தின் மீது ஆசை விட்டு போய் விட்டான், கனானியனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் எப்படின்னு சில பேரை குறிப்பிட்டு சொல்றார். நிறைய பேர் எழுதும்போது சொல்றாங்க, அதாவது கள்ள போதகத்தை பற்றி பேசுங்கள் தவிர அந்த போதகர் யாருன்னு சொல்லாதீங்க. அடையாளம் காட்டணும்னா உடனே எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஆனா இவர் என்ன சொல்ற, நான் நினைப்பூட்டி எழுதுகிறேன். யாரும் என்னங்க பேதுருவே சொல்றாரு சார். ஆமா, வாய்மூலம் பண்ணாரு. ஆமா, நீ நேரா பேசுறாரு, நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அதற்கு பின்பதாகத்தான் அவர் இந்த 15வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்துல இந்த எருசலேமில் நடந்த கவுன்சிலுக்கு போய் இப்படித்தான் நானுக்கு நடந்தது சொல்லி திரும்ப ஒரு ஒற்றுமைக்குள்ள வர்றாங்க. ரொம்ப முழுவதுமாக கர்த்தருடைய வசனத்தை அவங்க புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. தேவ மனுஷனே சொல்றாரு. ஆமா, தேவ மனுஷனே சொல்றாரு நேரடியாக. அவருக்கு மட்டும் இல்ல, இவருக்கு கூட்டு சமாதானம் பண்ண பர்னபாவும் இழுப்புண்டு போனான். ரொம்ப தெளிவா 2 பேரையும் சொல்றாரு. அப்புறம் அவங்க எல்லாமே அதை ஒத்துக்கிட்டு எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆண்டவருடைய வசனம் எப்படியாக இருக்கிறதா என்று சொல்லி எல்லாருமே நிதானித்து இருந்து ஒத்துக்கொள்வது. அதாவது வேத சத்தியத்தை உள்ளபடி நேசிக்கிறவர்கள், சபையை நேசிக்கிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தங்களை தாழ்த்துவார்கள். முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், அதாவது கள்ள போதகருடைய ஒரு முக்கியமான அடையாளம் என்னன்னா, இருமாப்பு உள்ளவர்கள் யாருடைய பேச்சுக்கும் செவி கொடுக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுற ஊழியக்காரங்க ஒருவர் சொல்லுகிற ஒரு நிச்சயமா கவனித்திருப்பார்கள். மற்றவருடைய ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய இருதயத்திலே கர்த்தரை பாடி அதெல்லாம் நிச்சயமா இருக்கும். எதற்காக எழுதுகிறேன் என்றால், இந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளையும் எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைக்க வேண்டும். இந்த நிருபத்தினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுதுகிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் இருக்கிற அந்த உண்மையை நான் திரும்ப தூசி தட்டி எழுப்புறேன் அப்படிங்கிறார். இது ரொம்ப அவசியம் இல்லை இந்த நாட்களில். உண்மையாக இருக்கக்கூடிய மனதை தட்டி எழுப்ப வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த நாட்களில். ஏன்னா ரொம்ப மறந்து போய்விட்டது மறந்து போய்விட்டது என்ற நிலைமைக்கு போய் ஓரத்தில் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஓரத்தில் தான் இல்லை. ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பெரிய அவரே அப்படி செய்கிறாருங்கும் போது அவர் என்ன தப்பாக பண்ணுவார்? அவர் போய் நம்ம எப்படி அவர்னால இவ்வளோ கிரியைகள் நடக்குது. ஒன்று, அவங்க சர்ச்சுக்கு இவ்வளோ பேர் வராங்க, அவங்க கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் வர்றாங்க. நம்ம போய் எப்படி சொல்கிறது? ஆமாம், சக்ஸஸ் ஓரியன்ட் நிறைய பேர் வர்றாங்க. அவர் பெரிய பெரிய ஒருத்தர் ஒரு டைரி கொடுக்கும்பொழுது அதில் சில பேர்லாம் போல்டு லெட்டரில் எழுதிருந்துச்சு. நான் கேட்டேன், ஏன் சில பேருடைய அவங்களாம் பெரிய ஊழியக்காரர்கள்? நான் அப்படின்னா என்ன புரியலையே அப்படின்னா, இல்லை அவங்களாம் பெரிய ஊழியக்காரர்கள். இதில் எந்த விதத்தில் பெரியவர்கள், எந்த விதத்தில் சிறியவர்கள்? வேடிக்கையாக இருக்கு. வேர்ல்டு மாசம் பேஸ் பண்ணி வேடிக்கையாக இருக்கு. ஓகே, 3 முதல் 7 வசனங்கள் அப்படியே ஒரு குயிக்காக பார்க்கலாமா? 3 முதல் 7 வசனங்கள் சீக்கிரம் வாசிமா. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில். ஆமாம், இதுதான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதலே ஒரு தடவை சொன்னார்ல, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. அப்போ யார் அவங்க? பரியாசக்காரர்னா எல்லாத்தையும் கிண்டல் அடிக்கிறவர்கள், எல்லாவற்றையும் துச்சமாக பேசுகிறவர்கள். நீங்கள் இன்னும் ரொம்ப தெளிவாக பார்த்தோம்னா, சில பேர் இந்த வேத வசனத்தை எடுத்து ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப, அதாவது சில இடங்களில் அந்த சாப்பாடு நேரத்தில் அந்த மீட்டிங்கில் உட்காந்து பேசும்பொழுது அந்த வேத வசனத்தை வச்சே ஒருத்தர் கிண்டல் பண்ணுவாங்க. அது ஒருத்தர் கோபம் ஊட்டுவாங்க. ஒருத்தர் சொன்னார், அதாவது அவர் சொல்கிறதுக்கு இவர் ஒரு வேத வசனத்தை சொல்லி 2 பேரும் சண்டை போட்டிருக்கும்போது இன்னொருத்தர் சொன்னார், நீ வேத வசனத்தை சொல்லி சண்டை போட்டாலும் சண்டை போடுகிற ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியாது, நீ வேத வசனத்தை சொல்லி சண்டை போட்டாலும் சரி. வேத வசனத்தை இழிவாக பண்ணுகிறவர்கள் பரியாசக்காரர். உட்காரும் இடத்துல உட்கார வேண்டாம். சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம். அவர்னா யாரு? இயேசு வருவார் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. அது எங்கே? இயேசுவானவர் வருவாரா? வரவெல்லாம் மாட்டாருங்க அப்படி சொல்ற ஒரு இயேசுவானவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு பயாஸ்கோப் காட்டுறாரு, அவ்வளவுதான். அதெல்லாம் வரமாட்டார், ஒரு பாவலா காட்டுறாரு. ஏன்? அதுக்கு என்ன சொல்றாங்க? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறதே. அப்படியே இருக்குது.
ஒன்றும் மாறல அப்படின்ட்டு. அப்படியா? உண்மையா அது? இல்லை மாறிட்டு தான் மாறிடுச்சு. இருக்கு. எப்படி மாறினுச்சு?